ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஸ்பைசஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் வந்து எல்லாமே போட்டுக்கலாம். சோம்பு, ஸ்டார், பட்டை, இலை எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுடலாம். அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடினதுக்கப்புறம் நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கர் எடுத்து இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 to 10 minutes மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு மட்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.